ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? ஒரு ஆண் என்பது ஏன்னு கூட எடுத்துங்க. ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? 4 நாட்கள். 4 நாட்கள். அதே வேலையை பி எத்தனை நாள்ல செய்யறாரு? 12 நாட்கள். 12. அங்க ஆணு பெண்ணுன்னு கொடுத்துரும், அவ்வளவுதான். அப்ப ரெண்டையும் பெருக்கணும், கீழே ரெண்டையும் என்ன பண்ணும்? ரெண்டையும் என்ன பண்ணும்? ஒரு வேலையை அதனா இருவர் செய்யும் மொத்த வேலைக்கு என்ன வாய்ப்பாடு கொடுத்தான்? A cross B by A into B divided A plus B. A plus B. அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, இருவர் செய்யும் மொத்த வேலைக்கு கொடுத்துருப்பேன், இருவர் செய்யும் ஒரு நாள் வேலைக்கு கொடுத்துருப்பேன். அதனா 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை செய்துட்டு அதில் ஒருத்தர் மட்டும் செய்த வேலையும் கொடுத்துருப்பேன். அப்புறம் 3 செய்த மொத்த வேலை கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நடத்திருப்போம். அதனால் அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டாங்கன்றது தான் இப்போ நடத்துறது. அதனா என்ன வரும்? 4 பெருக்கல் 12 பை 4 12 கூட்டினா எவ்வளோ? 16. 16. சரி, கவனிப்பாங்க. ஒரு நாள் 4, 16. ஒரு நாள் 4, 3 நாள் 12. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாரு? 3 நாளில் முடிப்பாங்க. 3 நாட்கள். சரி. இந்த கொஸ்டின் ஒரு 2 தடவைக்கும் 3 தடவைக்கும் மேலே கேட்டாங்க. ஒரு குழாயை என்ற குழாய், கொஞ்சம் ஸ்பீடா இருங்க. என்ற குழாய் ஒரு பெரிய பாத்திரத்தை பாத்திரத்தை 10 நிமிடங்களில் நிரப்பும். 10 நிமிடங்களில் நிரப்பும். பி என்ற குழாய் அதே பாத்திரத்தை தனியே 20 நிமிடங்கள் நிரப்பும். 20 நிமிடங்கள் நிரப்பும். 20 நிமிடங்கள் நிரப்பும். நீர் நிரம்பியுள்ள அப்பாத்திரத்தை என்ற குழாய் 15 நிமிடங்களில் காலி செய்யும். 15 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் பாத்திரம் காலியாக இருந்து இந்த 3 குழாய்களும் திறந்தால், இந்த 3 குழாய்களையும் திறந்தால் அப்பாத்திரம் நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? பாத்திரம் நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? கொஸ்டின் புரியுதாமா? நல்லா கவனிங்க. இதே கொஸ்டினை
வேற ஒரு ஆங்கிள் கேட்டாங்க. எப்படின்னா ஒரு நீர்த்தேக்க தொட்டி, இந்த நீர்த்தேக்க தொட்டிய அதனா 2 குழாய்கள் நீரை நிரப்புகிறது. இது மாதிரி 2 குழாய்கள் எதை நிரப்புகிறது? இந்த தொட்டியில நீரை நிரப்புகிறது. 2, இது ஒரு தண்ணி தொட்டின்னு வச்சுங்களா. 2 குழாய்கள் நீரை நிரப்புகிறது. ஒரு குழாய் நீரை வெளியேற்றுகிறது. ஒரு குழாய் எதை வெளியேற்றுகிறது? நீரை என்ன பண்ணுது? வெளியேற்றுகிறது. இந்த 3ம் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தால் அதனா அப்ப மோட்டர் 2 மோட்டரையும் போடுறான். இந்த தண்ணி தொட்டி ஒரு தொட்டி என்ன பண்றான்? இந்த கேட்டோட திறந்து விடுறான். அப்ப தண்ணி ரொம்புது, நீர் வெளியே போகுது. அப்படி நடந்ததுன்னா இந்த நீர் தொட்டியானது எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? இதான் கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 18 நிமிடம், ஆப்ஷன் பி 12 நிமிடம், ஆப்ஷன் சி 15 நிமிடம், ஆப்ஷன் டி 10 நிமிடம். ஆப்ஷன் டி எத்தனை நிமிடம்? 10 நிமிடம். இங்கிலீஷ்ல சொல்லணுமா இருக்குன்னா? இந்த கொஸ்டின் யாருக்காவது இங்கிலீஷ்ல சொல்லுமா? அம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கோம் சார். சரி, ரைட். யாருக்காவது இங்கிலீஷ்ல சொல்லுமான்னு தான் கேட்டேன். சரி, கவனிக்க பாருங்க. யாராவது கணக்கு போட்டீங்களா? கணக்கு போட்டவங்க ஆன்சர் சொல்லுங்க. யாராவது கணக்கு போட்டிருந்தா கணக்கு போட்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு தெரியலமா? போட்டுமா? ஒண்ணு இல்ல. இப்ப ஏ ஒரு வேலையை செய்யறாருன்னு வச்சுக்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நடத்துறேன். இதானமா? ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு? 4 நாட்கள். அப்ப ஏயின் ஒரு நாள் வேலைன்னா 1/A. பியினுடைய ஒரு நாள் வேலைன்னா 1/12. 1/B. அதனா இப்படிதான் எதுவும் இருவரும் சேர்ந்த ஒரு நாள் வேலைன்னா 1/A பிளஸ் 1/B எதுவுமா? ஒரு நாள் வேலைக்கு இருவர் செய்த ஒரு நாள் வேலைனாக்கா இதை தலைகீழ தானே போடுவான். 4 + 12/4 பேர்கள் 12 போடுமா? இது இருவர் செய்த மொத்த வேலைங்க. இருவர் செய்த ஒரு நாள் வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஃபார்முலாவை நான் என்னென்ன எழுதணும்? தலைகீழ எழுதணும். அம்மா கொஞ்சம் நான் வீட்டுல இருந்து எடுக்கிறேன். டவர் ப்ராப்ளம் தான் டக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, கவனிங்க. அப்ப ஒரு நாள் வேலைனா இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஏற்கனவே எந்த வாய்ப்பாடு தானே? ஒரு நாள் வேலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இருவர் செய்த மொத்த வேலையை தலைகீழ பெருக்குனா என்ன வேலைங்க கிடைக்கும்? இது இருவர் செய்த மொத்த வேலையா? இது தலைகீழ பெருக்குனா என்ன வரும்? ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலை. கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க கூட பேச பாருங்க மேடம். அப்ப சரி, இதுக்கு நல்லா கவனிங்க. 2 குழாய்கள் நிரப்புகிறது பிளஸ். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 2 குழாய்கள் நிரப்புனா அது என்னது? பிளஸ் 1/10, 1/20. ஒரு குழாய் என்ன பண்ணுது? நீர் என்ன பண்ணுது? அது மைனஸ். அது எத்தனை நிமிடத்துல? 15. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்து போட தெரிஞ்சா போதும். அதனா என்ன தெரிஞ்ச போதும்? சொல்லுங்க மேடம். 12 நிமிடம். 12 நிமிடம். வெரி குட். இதுக்கு என்ன எடுத்து போட்டா போதும்? எல்சிஎம் எடுத்து போட்டா போதும். எல்சிஎம் என்ன? 10 10
20 15. 15. காமன் டிவைசர் 5. 60. 2 5 10, 4 5 20, 3 5 5. அதனா பாருங்க, இதுக்கு மீண்டும் போடுறதுனால உட்காந்துருக்காதீங்க. 2 ஹையஸ்ட் பவர் இங்க 4, அப்ப 2 அடிச்சிருங்க. 2 ஹையஸ்ட் பவர் 4 தான். 5 × 4 × 3 5 20, 20 3 எவ்வளோ? 60 எல்சியமா? எல்சியம் எவ்வளோ? 60. 60. அதனா எல்லாத்தையும் 60ஆல பெருக்கினா போதும். கீழே 60 போட்டுங்க. இங்க 60ஆல பெருக்கினா என்ன வரும்? இல்லைன்னா இந்த 10ஆல 60 அடிச்சிட்டிங்கன்னா என்ன நிற்கும்? 6 நிற்கும். அதே மாதிரி 60ஆல 20 வகுத்தா என்ன நிற்கும்? 3 சார். 3 நிற்கும். வெரி குட். 15 60ஆல வகுத்தா என்ன நிற்கும்? இல்லைன்னா எல்லா இடத்துலயும் எல்லாத்துலயும் 60ஆல பெருக்கு. புரியலன்னா ஒரு டேம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 1/10 × 60 ப்ளஸ் 1/20 × 60, 1/10 60 டிவைடட் பை 60. ஓகேங்களா? மேக்ஸ் தெரிஞ்சவங்களா இருந்தா, மேக்ஸ் பிள்ளைங்களா இருந்தா நேரடியாக போடுங்க. கீழே 60 அப்படியே போட்டுருங்க. 10ஆல 60 அடிச்சா 6, 20ஆல 60 அடிச்சா 3, 15 20ஆல அடிச்சா என்னது? 4. 9ல 4 போயிட்டுனா எவ்வளோ? 5. 5/60. அடிச்சா என்ன வரும்? 1 5 5 12. 12. அப்ப அந்த இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் திறந்தால் அதனால் எவ்வளவு நேரம்னு கேட்குறான். எத்தனை நிமிடம்? 12 நிமிடம். 1/12 12ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 2லயே 2 தடவை கேட்டிருக்கான். ஒரு தடவை பாத்திரம்னு கொடுத்துட்டு கேட்டான், ஒரு தடவை என்னன்னு சொல்லிட்டு கேட்டான், குழாயின்னு கேட்டான். புரியுதா? நீர்த்தேக்க தொட்டின்னு கொடுத்துருந்தான். புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் எழுதிங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ரூபாய் 600 வருவாயாக பெற்றனர் எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் தொகை எவ்வளவு? ஏன்னா அவர்கள் பெரும் தொகை எவ்வளவு? சரி, ஆப்ஷன் ஏ. இங்கிலீஷ்ல யாருன்னா சொல்லுன்னா சொல்லுங்க, கொஸ்டின் உச்சரிக்கிறேன். இங்கிலீஷ்ல 360. A can finish a job 20 days and B can complete in the
30 days. என்ன சொன்னா ஏ கேன் ஃபினிஷ் எ ஜாப் இன் எவ்வளோ 20 days. பி கேன் கம்ப்ளீட் இன் 30 days. They work together and finish the job if 600 is a paid. Find the share of each. Find the share of each. எவ்வளோ? ஏ 240 360 360 240ங்களா? சரி. வெரி குட். என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் நாட்களின் விகிதமா A/B. நாட்களின் விகிதம் எவ்வளோ? 20:30. இந்த நாட்களின் விகிதத்தை எதுக்கு நான் மாத்திக்கணும்? நாட்களின் விகிதத்தை நான் எதுக்கு மாத்தணும்? திறமைக்கு மாத்தணும். திறமைகளின் விகிதத்துக்கு மாத்தினா என்ன ஆயிடும்? 3:2. இப்ப ஏவோட சம்பளம் என்ன பண்ணும்? 3 × 600 பை இந்த 2 ரேஷியோ கூட்டினா 5. 1 5 5 12 5 60 120. அப்ப 3 120 எவ்வளோ? 320. அதுவே 2 120 எவ்வளோ? 240. அவ்வளவுதான். 3ஆல இதை பெருக்குனா இது கிடைக்கும். இல்லைன்னா இன்னொன்னு செய்யுங்க, 600 எதால வகுத்துருங்க? 5ஆல வகுத்துருங்க. ரேஷியோ தானே, வகுத்தா 12 120 வருமா? இந்த 120 ரூபாயில அதனா இந்த 3ஆல பெருக்குனா ஏவுக்கு வரும். 3ஆல பெருக்குனா எதுக்கு வரும்? ஏவுக்கு வரும். 360. அதே 2ஆல 120 பெருக்குனா எதுக்கு வரும்? பிக்கு வரும். இல்லைன்னா ஏவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு எதுல இருந்து எதை கழிச்சிருங்க? 600ல இருந்து 360 கழிச்சா 240. இப்படியும் போடலாம். நமக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் போடுங்க. புரியுதுங்களா? புரியல. 3:2 திறமை. ஆமா சார். அந்த பாயிண்ட் மட்டும் ஒரு டைம் சொல்லிடுங்க சார். சார், ஏ வந்து ஒரு வேலையை 20 நாள்ல செய்யறார் சார். பி வந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல செய்யறாரு? 30 நாள்ல செய்யறாரு. நாட்களின் விகிதம் வந்து எனக்கு 2:3 சார். இது வந்து நாட்களினுடைய ரேஷியோ. எனக்கு எதுக்கு வேணும்? திறமைக்கு தானே சம்பளம். சார், அப்ப என்னுடைய திறமைக்கு வேணும்னா இந்த ரேஷியோவை தலைகீழ மாத்தணும். அப்ப 3:2 ஆயிடும். ஓகே சார். ஓகேங்களா? அப்ப 600 ரூபாய் சம்பளம் எனக்கு திறமை அடிப்படையில் இதால் அடிச்சா 120. அப்ப ஏவுக்கு வந்து 360. அதே 120 பெருக்கல் இந்த ரேஷியோ 2க்கு எடுத்தா எது கிடைக்கும்? பிக்கு கிடைக்கும். 240. ரெண்டையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு வந்துடும்? 600 வந்துடும். புரியுதுங்களா சார்? ஓகே சார். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது A, B, C என்பவர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் 24 நாட்கள் 8 நாட்களில் முடிப்பர். 8 நாட்களில் முடிப்பர். இம்மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை
மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் பின் சி விலகி விடுகிறார். சி விலகி விடுகிறார். எனில் ஏ பி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? எத்தனை நாட்கள் ஆகும்? எத்தனை நாட்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 9. எழுதிங்க. A, B, C can do a work. Can do a work. ஸ்ரீராம் கேக்குதாமா? சரி. A, B and C can do a work in 24, 12, 24, 8 நாட்களில், அதனா 8 days respectively. They all work for 1 day. They all work for எவ்வளோ? 1 day. Then C leaves the group. C leaves the group. How many days will A and B complete the rest of the work? Rest of the work. The sound not audible, sir. அதுல பேசவே இல்லைம்மா. நீங்க யார் சொல்றீங்க? Sir, 6. வெரி குட்.
போட்டீங்க? சார் ஆன்சர் சொன்னது யாரு? சார் நான் தாங்க சார். சரிங்க சார். ஏ ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? 12 நாள். 12 நாள்ல செய்யறாரு. அதே பி ஒரு வேலை எத்தனை நாள்ல செய்யறாரு? 24 நாள். சி ஒரு வேலைய 8 நாள். 8 நாள்ல செய்யறாரு. அதெல்லாம் மூவர் செய்த ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும் சார்? 1/4. சார் 4ல ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க சார். அதாவது மூவர் செய்த மொத்த வேலைன்னா நம்ம என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கோம்? மூவர் செய்த ஒரு நாள் வேலைக்கு எப்படி எடுப்போம்? என்ன ஃபார்முலாவை மூவர் செய்த ஒரு நாள் வேலைக்கு யூஸ் பண்ணுவோம், மூவர் செய்த மொத்த வேலைக்கு அந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணுவோம். மொத்த வேலைக்கு வந்து 2xyz 2xyz by xy plus yz plus zx. இல்ல, 2 பேருக்கு நம்ம எப்படி எழுதணும்? 1/a 1/b. இதனா சார் இதை எப்படி எழுதணும்? a plus b by ab எழுதணுமா? சார் இது ஒரு நாள் வேலைக்கு. மூவர் செய்த ஒரு நாள் வேலையா இருந்தா நம்ம எப்படி எழுதிருப்போம்? a plus b plus c by abc. a plus b plus c by abc. அதனா சரி. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? மூவரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள் செய்துக்கிறாங்க? ஒரு நாள் தான் செய்துக்கிறாங்க. அதனா மூவரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நாள் தான் செய்திருக்காங்க. அப்ப ஒரு பங்கு வேலையை செய்திருக்காங்க. அப்ப என்ன வரும்? இதனுடைய வேலை என்ன வரும்? 12 24 8 3 கூட்டினா என்ன வருது? இது 3 கூட்டினா என்னங்க வருது? 30 42. ABC 44. 44. சரிப்பா, 44. அப்ப 44 by ABC என்ன வரும்? 12 24 8. அச்சு என்ன வருது? 11 நாள் 44 6 நாளா? என்ன வருது? 11 by 8 48. 12 எவ்வளோ? 5 12 60 6 12 72 இன்ட்டு 8 8 16 6 மீதி 1 7 56 1 எவ்வளோ? 57. இதனா அப்ப இந்த வேலையை தான் யார் செய்யறாங்க? மூவரும் சேர்ந்து செய்த என்ன வேலை இது? ஒரு நாள் வேலையா? கேக்குதுங்களா? மூவரும் சேர்ந்து செய்த ஒரு நாள் வேலை. இதுவே மீத வேலையை யாரு விலகிறது? சி விலகிட்டார். அதனா அப்ப இதுல மீந்த வேலையை தான் யார் 2 பேரும் செய்ய போறான்? ஏவும் பி. அப்ப இதுல மீதி வேலைனா 1 மைனஸ் 11 by 57. 57 11 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 46 by 57. இருவர் செய்த மொத்த வேலை. வராதுங்க சார். 6 பெருக்கல் 8ங்க சார். 8 2 16 6 48 கூட 6 48 இன்டு 12ங்க சார். இன்டு 12 வரும். 12 576ங்க சார். 576ங்க. இந்த 6 விட்டுக்கிறோம்.
சரி சார் ஆனா இவ்வளவு பெருசா போதும். இல்ல இதை நான் கணக்கு முடிச்சுட்டு நம்ம ஷார்ட்டா எப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்க சார். 576. இப்போ அந்த 576ல 11 பொசிஷன் எவ்வளவு வரும்? 565. 565 சார். 565. 65/576. அதனா Yes. அப்ப இந்த பங்கு வேலையை யார் 2 பேர் செய்ய போறான்? ஏவும் பியும். அதனா இருவர் செய்த மொத்த வேலை என்னது? 12 பெருக்கல் 24/6 36. ஒரு பண்டு 3 பண்டு 36 8 3 24. ஆமாங்க சார். இன்ட்டு 8. எங்க போகுது? அதாங்க சார். இப்படி வராது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பங்கு ஒரு வேலையை 3 பேர் ஒரு நாள் வேலை செய்யறா. 1/12 1/24 1/8. மீந்த வேலையை தான் யார் செய்ய போறது? ஏவும் பியும். ஏவும் பியும் செய்ய போறாங்க. அப்போ எத்தனை நாள் செய்தாங்கன்னு தெரியாது. 1/12 பிளஸ் 1/24 ஒரு வேலையை. என்ன வரும்? 24 2/24 1/24 3/24. சார் இப்ப என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 2/24 1/24. மேல என்ன வருது? 6/24. எஸ் சார். பிளஸ் இங்க 3/24 ஈக்குவல் டு 1. இப்ப என்ன வரும்? 24 வகுத்துட்டா 6 பிளஸ் 3x ஈக்குவல் டு 24. 3x ஈக்குவல் டு எவ்வளோ? 6 போயிட்டுனா 18. x ஈக்குவல் டு 6. இவ்வளவு பேர்த்தெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது எக்ஸாம் ஆல்ல. சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இருவர் செய்த மொத்த வேலை என்னது? இந்த ஐடியா வச்சுக்கோங்க. இதுல கொடுத்துக்கிறதுல ஏபி இருவர் செய்த மொத்த வேலை எத்தனை நாள் வருது பாருங்க. 12 பெருக்கல் 24/36. ஆமாங்க சார். 3 பண்டு 36. எத்தனை 3? 8 3 24. அப்ப கண்டிப்பா இந்த 8 விட நமக்கு என்னவா இருக்கணும்? குறைவாதான் ஆன்சர் வரணும். அதனா ஏன் 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்துட்டாங்க? 12 நாளுங்க சார். 3 பேரும் சேர்ந்து மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்துட்டாங்க. ஒரு நாள் வேலை செய்துட்டாங்க. அதனா ஆனா 2 பேர் சேர்ந்து செய்தாலே அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்யறாங்க? 8 நாள். 8 நாள் செய்யறாங்க. அதனா அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்துட்டு தான் விலகுறாங்க. இப்ப 8 விட நமக்கு என்ன வரணும்? குறையணும். அப்ப இதுவும் கிடையாது. எனக்கு டவுட் இப்ப எதில் 2ல? 1 7 இருக்கணும், இல்லைன்னா என்ன வரணும்? 6 இருக்கணும். சரி, ஏன் 6 வராது? ஏன் 7 எடுக்கணும்? ஏன்னா ஐடியாலஜி இருக்குதா? லாஜிக்ல என்ன சொல்ல முடியுதா பாருங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்லாம் இவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் நம்ம போட்டு உட்காந்துருக்க முடியாது. சார் அந்த கிவன் வேல்யூஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ல இருக்கு சார். நாட்கள் சார் அப்படிலாம் போட முடியாது சார். நீங்க போட்டதுதான் சார் இருக்கிறதுலே ஷார்ட். இல்ல இருக்கு சார், இதோட ஷார்ட்டா போட முடியாதுங்க சார். இல்ல ஆப்ஷன் வச்சு என்ன சொல்ல முடியுமான்னு பாருங்க சார். ஆப்ஷன் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 ஒரு நாள் வேலை செய்யறாங்க இல்லைங்க சார். சார் அது 3ஐயும் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 பேரும் சேர்ந்து செய்யற ஒரு நாள் கணக்கு
போட்டீங்கன்னா 6 நாள் வருங்க சார். 3 பேர் செய்த ஒரு நாள் வேலைங்களா? சார் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னா 4ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க சார். இதை எப்படி இப்ப ஏபிஏ போட்டீங்களோ அதே மாதிரி ஏபிசிஏ போடுங்க சார். 4ல் 1 பங்கு 25% வேலையை முடிச்சிருவாங்க சார். இல்லைங்க, ஒரு நாள் வேலை ஏதனமே இதுல எப்படி வரலன்னு தான் எனக்கே தெரியல. நம்ம கூட்டல என்ன தப்பு பண்ணிட்டோமோ சார்? இல்ல அதுதான் சார், அது என்னன்னு தெரியலைங்க சார். ஆனா வந்து நீங்க போட்டிருக்கிறதுல இப்ப இந்த 3க்கும் போடுங்களேங்க சார். 3க்கும் போட்டீங்கன்னா 1/4ன்னு வருங்க சார். 4 days வருங்க சார். இருங்களா? இங்க இதுதானே சொல்றீங்க 1/12 1/12 1/24 1/8ங்களா? ஆமாங்க சார். அப்ப என்ன வருதுன்னா 6 24 இல்லைங்க சார், 24 எடுக்கலாங்க சார். மேல 6 வரும் சார். 2 1 3ங்களா? எஸ் சார். 24 6 24னா அடிச்சா 1/4 சார். ஆமா சார், 1/4 4ல் 1 பங்கு வேலை 25% வேலையை முடிச்சிட்டாங்க சார். இன்னும் 75 தான் சார் இருக்கு. 100% வேலையை 8 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 75% 6 நாள்ல முடிப்பாங்க சார். இப்படிதான், அவ்வளவுதாங்க சார் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. 3 பங்கு வேலை இருக்குது. ஆமாங்க. 2 பங்கு வேலை 2 பேர் எத்தனை நாள்ல செய்யறாங்க? 8 நாளுங்க சார். சார் 100% 8 நாள்ல செய்யறாங்கன்னா 75% 6 நாள்ல செய்வாங்க சார். அப்படிதான் போட முடியும். அது 100% 8 நாள் நம்ம எப்படி எடுத்துக்குது சார்? ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க 8 நாள் 8 நாள் ஆகும் சார். நமக்கு வேலையே 75% தான் சார் வேலையே ரிமைனிங் இருக்கு. ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாங்களே சார். ஆமாங்க சார், 3/4 பங்கு இருக்கிறதுனால 6 நாள் அவ்வளவுதான் சார் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த சம் பெரிய சம் தாங்க சார். ஆறுங்களா? எஸ் சார். சரி. நீங்க போட்டதான் சார் இருக்கிற ஈஸியான ஸ்டெப். அதான் ஒரே ஸ்டெப்ல முடிக்கணும்னா அதுதான் போட்டாகணும், வேற வழி இல்லைங்க. சரி ஓகே. சரி ஓகேங்க, எல்லாமே கொஞ்சம் கேளுங்க, கவனிங்க. அதாவது மூவர் செய்த ஒரு நாள் வேலைன்னா மூவர் செய்த ஒரு நாள் வேலை அதாவது என்ன வரும்? 12 + 24 +. ஆனா இந்த வாய்ப்பாட்டில் ஏன் வரலன்னு தான் எனக்கு தெரியல. அதான் இதுல வரணுமே. ஆனா இது ஒரே நிமிஷம். 1/A 1/B 1/C எஸ் சார். எல்சிஎம் என்ன? ஏபிசி. இங்க பிசி வரும் சார். பிசிசிஏ + ஏபி. ரைட் ரைட். இப்போ வரும் இதுல அங்க தப்பு பண்ணிடலாம். சரி ஓகே. இப்படி போட்டா பெருசாகுது. நீங்க ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்ச போட்டுருங்க. ஒரு நாள் வேலைன்னும் போது நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். 1/12 1/24 1/8. இங்க 24 என்பது என்னது? அது இதனுடைய மடங்கு தான். 12 மடங்காவும் இருக்கு, 8 மடங்காவும் இருக்குது. அப்ப இங்க எல்சியம் வந்து 24 இருக்கும். இது 2ஆல பெருக்குனா 24 வரும். இத 3ஆல பெருக்குனா சரி, இங்க 1ஆல பெருக்குனா 24 வரும். இங்க 3ஆல பெருக்குனா வரும். அப்ப 6/24 அடிச்சா 1/4. அதாவது 4ல் 1 பங்கு வேலையை எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? ஒரு நாள் செய்துட்டான். அதனா அப்ப இருக்கிற வேலையை யார் செய்யறான்? ஏபி செய்ய போறான். அப்ப ஏபியினுடைய 20 செய்த மொத்த வேலை என்ன? 8. இந்த 8 எப்படி வந்து? 20 செய்த மொத்த வேலை 12 × 24/36 அடிச்சா எவ்வளவு வந்து? 3 × 36 8. அதனா அப்ப இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாள் செய்யறான். அப்ப இது வந்து என்னது? மீத வேலையா? மீத வேலை செய்யறான். மீத பங்கு வேலை யார் செய்யணும்? 2 பேர் தான் செய்ய போறான். மீதம் எத்தனை பங்கு செய்யணும்? 3/4 பங்கு இருக்குது. அதனா 1/4 பங்கு தான் யார் சேர்த்தா? மூவரும் சேர்ந்து ஒரு நாள் சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? கேக்குதுங்களா? 3/4 பங்கு வேலையை செய்யணும். இந்த 3/4 பங்கு வேலையை தான் யார் 2 பேரும் செய்யறான்? இருவரும் சேர்ந்து செய்யறான். 8 நாள் செய்யறான். இது 2ஆல் அடிச்சுட்டா 6. அதெல்லாம் 6 நாள். இன்னும் ஒண்ணு இங்க ஆப்ஷன் வச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஒண்ணு நீங்க கணக்கா போடணும், இப்படிதான் போடணும். இல்லைன்னா அதை விட ஸ்டார்ட் பண்ணா இதை ஸ்டார்ட் பண்ணிங்க.
ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே சார். சரி. சார் மூவரும் செய்த ஒரு நாள் வேலைக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளவுனா 1/4 பங்கு மேடம். 1/4 பங்கு செய்துட்டாங்க. அப்போ எனக்கு செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ? 3/4 பங்கு வேலையா? ஆமா சார். இந்த 3/4 பங்கு வேலையை யார் செய்யறான்? ஏவும் பியும் செய்யறானா? ஆமா சார். இருவர் செய்த மொத்த வேலை எவ்வளோ? 8 நாளா? 8 நாள் சார். அந்த 8 நாள் அப்படியே பெருக்குங்க 3/4 பங்கு வேலையை. 2 3 ஆகுது. அப்பனா இது 3 பேரும் செஞ்ச ஒரு நாள் வேலையும் கண்டுபிடிக்கணும், 2 பேர் செஞ்ச ஒரு நாள் வேலையும் கண்டுபிடிக்கணுமா சார்? ஆமா, ஏன்னா சி விலகி விடுகிறார். ஓகே சார். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேளுங்க. இந்த கொஸ்டின் ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். 15 நிமிடங்களில் நிரப்பும். அதுக்கடுத்து மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள அந்த தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். நீர் நிரம்பிய அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். 20 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்து இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டியை எவ்வளவு நிமிடங்களில் நிரப்பும்? அத்தொட்டியை எவ்வளவு நிமிடத்தில் நிரப்பும்? 60 சார். ஆப்ஷன் ஏ 1 மணி நேரம், ஆப்ஷன் பி 2 மணி நேரம், ஆப்ஷன் சி 3 மணி நேரம், ஆப்ஷன் டி 4 மணி நேரம். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. நல்லா
கவனிங்க, 2 குழாய் தான். அப்ப 2 குழாய் டிஃப்ரெண்ட் இன்ட்டு அதனா A கிராஸ் B. புரியுதுங்களா? இதோட ஷார்ட்டா போட முடியாது. புரியுதுங்களா? நம்ம இப்படி போட்டீங்கன்னா நிரப்புன்னும் போது பிளஸ், காலி செய்யணும் என்னன்னு சொன்ன மைனஸா? நிரப்புனா பிளஸ், காலி செய்யணும் மைனஸ். அப்போ 1/15 1/20 இப்படி போட்டா கூட நமக்கு டைம் லேட் ஆகும். அதனா இது மாதிரி 1 நிரப்பும் மற்றொன்று காலி செய்யும். 2 குழாய் மட்டும் கொடுத்தனா இந்த வாய்ப்பாட்டுல போட்டுருங்க. டிஃப்ரெண்ட் என்னது? 20ல 15 போனா எவ்வளோ? அதுக்கு 15 பெருக்கல் 20 என்ன வரும்? 5/15 பெருக்கல் 20. எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். என்ன வரும்? 4. எப்படி போட்டாலும் அதான் வரும். 1/60. அப்ப 1/60 என்னது? 60 நிமிடம். 60 நிமிடம் என்னது? 1 மணி நேரம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்படி கணக்கு போடாதீங்க, இப்படி கணக்கு போடாதீங்க. ஸ்கூல் புக்கில் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஆனால் கண்டிப்பா டெட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பிஓ பிள்ளைங்க இந்த கணக்கெல்லாம் படிக்கணும்ன்ற அவசியம் உண்டு. ஏன்னா அவன் கண்டிப்பா கொஸ்டின் எதுல இருந்து எடுப்பாங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுப்பாங்க கொஸ்டின். அதனால எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு போங்க, தயாராக போங்க. கணக்குல என்ன டவுட் இருக்காமா? புரியுதுங்க சார். என்னம்மா? கணக்கு புரியுதா? புரியுதுங்க சார். சரி, எனக்கு புரிஞ்சா எனக்கு சரிதான். இந்த கொஸ்டின் ஒரு விஷயம் கேட்ட கொஸ்டின் தான், நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. 300 நபர்கள் கலந்து கொள்ளும் திருமண விருந்திற்கு எழுதிங்க. 300 நபர்கள் கலந்து கொள்ளும் திருமண விருந்திற்கு திருமண விருந்திற்கு 60 கிலோ காய்கறிகள் தேவைப்படுகிறது. பாப்பாங்க வேலைக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா வேலைக்கு ஃபோன் பண்ணுங்க. 60 கிலோ காய்கறிகள் தேவைப்படுகிறது. 500 நபர்கள் அந்த விருந்திற்கு வருவார்கள் எனில், அந்த விருந்திற்கு வருவார்கள் எனில் எவ்வளவு காய்கறி தேவைப்படும்? 100 கிலோங்க சார். எவ்வளவுப்பா? 100 கிலோங்க சார். சரிம்மா. 1 கிலோவுக்கு எத்தனை பேரு? 5 பேருங்க சார். 5 பேர். அதனா வெரி குட். எழுதும்போதே ஆன்சர் சொல்லிட்டேன். மற்றவங்களுக்கு புரியுதாம்மா? எவ்வளவு காய்கறி மனக்கணக்காக போடலாம். அது
அதுனா ஆக்சுவலா இது எதுல இருக்குதா? நேர்மாறல் இருக்குதா? நேர்மாறல் அதனா 1 60 கிலோ காய்கறி எத்தனை பேருக்கா? 300 பேருக்கா? 60 அடிச்சுட்டா என்ன ஆயிடுது? 5 பேருக்கு என்னது? 1 கிலோ. இங்க 500 இருக்குது. அப்ப 2 ஜீரோ அங்க சேர்த்தா 500 பேர் ஆயிடும். இங்க 2 ஜீரோ சேர்த்தா கிலோ ஆயிடும். அப்ப 500 நபருக்கு எத்தனை கிலோ? 100 கிலோ. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது சரி இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இப்ப இருக்கிற டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான். ஒரு முகாமில் 65 நாளுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 400 சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சரி சரி, பயந்து நடத்தத்தாக்குது. ஒரு முகாமில் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான் நினைக்கிறேன் இது. ஒரு முகாமில் 65 நாள்களுக்கு இது டெஸ்ட் கொஸ்டின் தான் சார். டெஸ்ட் கொஸ்டின் தானா? எப்போ வச்ச டெஸ்ட்? நேர்மாறல் எதிர்மாறல் டெஸ்ட் வச்சிங்க சார். சரி ஓகேம்மா. சரி ஓகே. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு என்னது? போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. போதுமான மளிகை பொருள்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்தால் மீதம் இருந்த மளிகை பொருள்களானது மளிகை பொருள்களானது 35 நாள்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? 210 சார். 210. சரி. கொஸ்டின் எது மாதிரி சொல்லிடுறீங்க, பரவாயில்லையா?
வேற லெவலில் படிச்சு வச்சுக்கிறீங்க சார். எல்லாரும் நீங்கள் பேங்க் என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி எப்போ உள்ளே போயிட்டுருக்கலாமே சார். மேக்ஸ் சார், அதனால தான் சார். இல்லைங்க, 50 கொஸ்டின் மேக்ஸுங்க பேங்க்கில், 25 கொஸ்டின் இங்கிலீஷு, மீதி 25 தான் ஜென்ரல் ஸ்டடீஸு. நம்ம எளிமையாக உள்ளே போயிட்டுருக்கலாமே. ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல தான் சார் இருக்கு, லேப் அசிஸ்டன்ட் சார். பரவாயில்ல, வெரி குட். இப்ப என்ன கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு முகாம்ல எத்தனை பேருங்க இருக்காங்க? ஒரு முகாம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 490 பேர் இருக்கிறாங்க. இந்த 490 பேருக்கு எத்தனை நாளுக்கான மளிகை பொருள் இருக்கு? 65 நாளுக்கான மளிகை பொருள் இருக்குது. அதுல 15 நாட்களுக்கு பிறகு, அப்ப 15 நாள் போயிடுச்சு. 65ல 15 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்குது? 50 நாட்கள் இருக்குது. இந்த 50 நாட்களுக்கு பிறகு என்ன சொல்ல வராங்க? பல வீரர்கள் மேலும் இதுல வந்து சேர்றாங்க. அதனா அது எவ்வளவு பேருன்னு தெரியாது. ஆனா மீதம் இருந்த மளிகை பொருளானது எத்தனை நாளைக்கு பயன்படுத்திக்கிறாங்க? 35 நாட்களுக்கு பயன்படுத்துறாங்க. அதனா அப்ப இந்த 50 மீதம் இருந்த இந்த 65ல 15 போயிடுச்சுன்னா 50, இந்த 50 நாளுக்கான உணவு எத்தனை வீரர்கள்? 490 வீரர்கள். அதனா 15 நாளுக்கு பிறகுனா அப்ப 50 நாளுக்கு இந்த 490 வீரர்களும் இருந்திருப்பாங்க. ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா, மீதம் இருந்த மளிகை பொருள் 35 நாளுக்கு மட்டுமே போதுமானதா இருக்குது. வந்ததால் மீதம் இருந்த மளிகை பொருள் என்ன இருக்குதா? 50 நாளுக்கு வர வேண்டிய மளிகை பொருள் எத்தனை நாள்லயே முடிஞ்சிருச்சியா? 35 நாளுக்கே முடியுது. அப்ப எதிர்மாறலாம். எதிர்மாறலாம் என்ன பண்ணும்? அப்படியே பெருக்கி அப்படியே அடிச்சுக்க சொன்னா அடிச்சா என்ன வரும் பாருங்க. 5 5 50, 7 5 35, 1 7 7 49, அப்ப 70. 700 வீரர்கள் மொத்தமா இருந்திருப்பாங்க. அதனா அதுல 490 பேரை கழிச்சிட்டா 210 பேர் தான் என்னவாயிருப்பாங்க? புதுசா வந்திருப்பாங்க. இந்த 35 நாளுக்கு எத்தனை வீரர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க? 35 நாளுக்கு 700 பேருக்கு ஆனா உணவு இருந்துருது. அதனா அப்ப புதுசா வந்தவங்க இந்த 210 பேர் இல்லைன்னா முழுமையா எத்தனை நாளுக்கு வந்து அவங்க ஆக்குபைட் பண்ணிருப்பாங்க? மீதிகிற 50 நாளுக்கும் 490 பேருக்கு உணவு இருந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? வேற எதனா வடிவத்துல போட்டு தருவா? சார் இத வேற வடிவத்துல எதனா போட்டு தருவான்னா? இப்போ ஒரு நாள் உணவு அளவு, அதனா புரியுதுங்களா? அப்ப 499 வீரர்களுக்கு எத்தனை நாளைக்கு? இப்ப 490க்கு கிலோவுல மாத்துக்கலாம். 65 பெருக்கல் 490 பெருக்குன்னா என்ன வரும் பாருங்க. சார் அது பெருசா போகும் சார். பெருக்கணும், அவ்வளவுதான். பெருசா போகுது, பெருக்கணும். அதுதானா? சரி, ரைட்டு, வேணா விட்டலாம். இது புரியுதாமா? இது புரியுதா?
எஸ் சார். புரியுதுங்க 5 நாளுக்கு 490 பேருக்கு போதுமான மளிகை பொருள். 15 நாளுக்கு பிறகு என்ன ஆகுதா, பல வீரர்கள் சேர்றாங்க. அப்ப அந்த 15 நகைஸ்னா 50 நாளுக்கு தான் 490 பேருக்கு வச்சிருந்திருப்பேன். அப்ப ஆட்கள் அதிகமாகிறதுனால எனக்கு நாட்கள் என்ன இருக்குதா, நாட்கள் அதிகமா இருக்கு, நாட்கள் என்ன இருக்குதா குறையுது. அப்ப எதிர்மாறலாம் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும், அப்படியே பெருக்கணும். அப்படியே அடிச்சா 700 பேர் வந்தாங்க. அப்ப 700 நபர்களுக்கு 35 நாளுக்கு தேவையான உணவு. அது எனக்கு கேட்ட கேள்வினா, முகாமில் எத்தனை வீரர்கள் புதுசா சேர்ந்தாங்க? அப்ப 700ல 490 போச்சுன்னா எவ்வளோ, 210. ஓகேங்களா? எதிர்மாறல் எப்படி கண்டுபிடிக்கணுமா? இல்ல இங்கிலீஷ்ல எதிர்மாறல்னா என்ன சார்? மேடம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரி. டைரக்ட்னா நேர்மாறல், இன்டைரக்ட்னா எதிர்மாறல். இன்டைரக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். சரி. கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா? எஸ் சார். சரி, ஓகே. எஸ் சார். காலையிலேயே சதவீதம் இருக்கும். ஓகேங்களா? 2 பார்ட்டும் படிச்சு சீக்கிரமா முடிச்சிடலாம். காலையில கவனிக்காத போறீங்க பல பேர், யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஜெனரல் ஜிகே முடிச்சு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மே மாசத்துல ஒரு எக்ஸாம் வருது, அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா?